ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபீன் பார்க்குறீங்க. பிரபீன் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷேர் பண்ணி மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம் ஆட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பார்த்தா இருக்கிற ப்ரெசென்ட் பார்த்தால கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா புக் மாப் ஒரு ஷேர் ப்ரெசென்டேஷன் வந்து மேக் பண்ணி லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். புக் மாப் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன். இதுக்கான பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி புக் மாப் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா லிரிக் ஆட் பண்ணிட்டு அதுக்கான ஃபாண்ட்டுக்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக லிரிக்கை வந்து கரெக்டாக வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு எஃபர்ட்லாம் நான் ஆட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தான் 6:23 எழுதி நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். அதே ஸ்டெப்பில் நீங்கள் லாஸ்ட் டைம் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. புக் மார்க் வச்சுட்டு கரெக்டாக கிரீன் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆனால் இங்கே மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேர் கிளிக் பண்ணலாம். இமேஜ் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஒன்று ஜூம் பண்ணால் ஒரு 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இமேஜை நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற இமேஜ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து இது மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. இமேஜ் வந்து ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஆஃபில் இருக்கும்போது செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஷேக் அப் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷேக் அப் ஆட் பண்ணலாம். பேக் வந்துட்டு ஷேக் அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:16 கரெக்டாக இருக்கிற இமேஜாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் காப்பி பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் அட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயருக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:01 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் அந்த இமேஜ் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக அதுவரை வந்து நீங்கள் வந்து ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணே வாங்க. 16:24 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:03 கரெக்டாக எஃபர்ட் ஆட் பண்ணி கரெக்டாக பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். அதாவது இது ஒரு லாஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டபுள் புக் மார்க் வரை ஆட் பண்ணல எஃபர்ட் ஆட் பண்ணல. கரெக்டாக டபுள் புக் மார்க் கூட நீங்கள் ஒரு லேயர் ஒரு லேயர் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. அந்த எந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணல அந்த லேயரில் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 10:00 நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 11:29 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:00 நெக்ஸ்ட்டு 16:01 அதாவது பார்த்தா எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தா 8:01 அதாவது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4th ஹவரில் இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் மார்க் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக புக் மார்க் இருக்கும். டபுள் புக் மார்க்லேருந்து ஒரு 3 இமேஜ் லேயர் கரெக்டாக 3 லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. 19:25 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21:12 நெக்ஸ்ட்டு 22:23 கரெக்டாக 3 லேயருக்கு எஃபர்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ப்ரெசன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு
காப்பி 3 லேயரும் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு கரெக்டாக லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே லாஸ்ட்டாக ஒரு 2 லேயர் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24:18 அதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும் 27:04 கரெக்டாக அந்த லேயர் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.